மனுஷனுக்கு இன்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படிங்கும் போது இறைவன் இருக்கிறான் நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. ஒரு அடி ஒரு இடத்துல வேகமா விழுகுது, ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு அந்த ஒரு சிந்தனை போகும். எதற்காக வலித்தது, ஏன் வலித்தது? அது மிகையாக வலிக்கும் போது இறைவா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏன்னா இறைவன் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டா, நமக்கு மேலுள்ள சக்திங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அப்ப அந்த இடத்துல தான் நம்ம கூப்பிடுவோம். அப்ப இறைவனை நினைக்க வேண்டும் என்று இல்லை, உனக்குள் இருக்கின்ற இறைவனை நீ உணர்ந்து கொண்டாயா? அவனை உணர்ந்து கொண்டால் உனக்கு இந்த இன்பமும் இல்லை, இந்த துன்பமும் இல்லை என்று உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னோட வாழ்க்கையில ஒரு பரிமாண மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகிறது. நாற்றாங்காலில் நாற்றை பிடுங்கி வயலில் நடுவதை போன்று ஒரு மாற்றமானது உனது வாழ்க்கையில் தேவைப்படும் போது இறைவன் அதை அவ்வாறே செய்கிறார். அதன் மூலம் நீங்கள் செழித்து வளர முடியும். அப்ப நீங்க யாரு அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் நமது வாழ்க்கையில் அந்த துன்பமானது ஏற்படுகிறது. அதை நாம் பொறுமையாக கையாள வேண்டும் என்ற நிதானம் நமக்குள் பிறந்து விட்டால் அது இறைவன் கொடுத்த வரமாக மாறும். அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. இன்பமோ துன்பமோ இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அதை வருவது போலவே ஏற்றுக்கொள்வது இன்னும் உத்தமமான விஷயமாக இருக்கும். ஓம் நம சிவாய.